வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை கொண்டு வந்திருக்கேன். இந்த கதை முடியும் போது உங்களுக்கு இந்த கதையோடு நீங்கள் நிறைய பேர் ரிலேட் பண்ணிப்பீங்க. அப்படி ஒரு கதை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன கதை தானே திங்க் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு கதை கேட்போம், அப்போ கருத்து கேட்போம். ஓகேயா? அதிகாலை பொழுது அம்மா இட்லி குண்டான இட்லி அவிச்சிட்ருக்காங்க. சத்தம் கேட்குது. அப்பா ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கார். பையன் பொண்ணு 2 பேருக்கும் என்ன வயசு இருக்குன்னா ஒரு 13, 12 அந்த வயசு இருக்கும். சின்ன பசங்க. பையன் என்ன பண்ணுறான், ஒரு கண்ணாடி முன்னாடி போய் தன்னையே புகழ்ந்துக்கிறான். ஏய் ரமேஷ், ரொம்ப அழகாக இருக்காடா, உனக்கு மிஞ்சி ஆள் இல்லை, என்ன இவ்வளோ ஸ்மார்ட் ஆகிட்டே போகிற, முடி அழகாக இருக்குது, ஹேர் அழகாக இருக்குது, நான் ஒரே அழகு வடியுது அப்படின்ட்டு அழகாக இருக்கு, ஆளே சூப்பர் ஸ்டாரமாக இருக்கு அப்படின்ட்டு தன்னைத்தானே புகழ்ந்துட்டுருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்தில் இருந்த பாப்பாவுக்கு, அப்பா அண்ணா அழகாக இருக்காருன்னா நான் அழகாக இல்லைன்னு சொல்கிறாரு போல், அப்பா இங்கே பாருங்களேன் அண்ணா அழகாக இருக்கேன்னு சொல்லி என்னை அழகு இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான்ப்பா அப்படின்னு சொல்ல, அப்பாவுக்கு என்ன இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம பசங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேருக்கும் முத்தம் கொடுத்துட்டு, பசங்களா நீங்கள் கண்ணாடி பாருங்கள், தப்பு கிடையாது, ஆனால் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும்போது, ரமேஷ் நீயாக இருந்தாலும் சரி, மகளே நீயாக இருந்தாலும் சரி, 2 பேரும் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும்போது உங்கள் அழகு உங்கள் நேரத்தில் இல்லை. பார்க்கவே நீ கருப்பு தான், ஆனால் நீ டெய்லியும் நல்லதையே செஞ்சுட்டே வந்தனா ஒரு கட்டத்தில் உனக்கு தானாகவே அழகு கூடிடும். இந்த உலகத்தில் நிறையா மக்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள்றான். எப்படிப்பட்ட உலக அழகிக்கு ஒரு காம்படிஷனுக்கு ஒரு உலக அழகி இருப்பாங்க. இங்கே அழகுக்கு பஞ்சம் இல்லை, அறிவுக்கு பஞ்சம் இல்லை, திறமைக்கு பஞ்சம் இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் யாருமே இன்னொருத்தவங்களுக்கு ஈடு இல்லாத ஒரு இணையான மக்களாக தான் வாழ்கிறாங்க. அதனால இவங்களால தான் இவங்களுக்கு அப்படின்னு ஒரு நிறை, இவங்க தான் பெஸ்ட்டுன்னு அப்படின்னு யாருமே கிடையாது. அப்படி நீங்கள் ஆகணும்னா நல்ல செயல்களை செஞ்சீங்கன்னா நீங்கள் அழகு கூடிடுவீங்க. அன்றைக்கி நீங்கள் உங்கள் கண்ணாடி முன்னாடி உங்களை பார்க்கும்போது, நீங்கள் செஞ்ச நல்லது உங்கள் மனசில் இருக்கும்போது உங்கள் முகம் இன்னும் அழகாக தான் தெரியும். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுவீங்க. அதனால் நான் அழகில்லைன்ற எண்ணத்தை கண்ணாடி முன்னாடி பார்க்காதீங்க. நான் நல்ல விஷயங்களால் நிரம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பெண்ணே நீ உன் கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது நீ நல்ல விஷயத்தால் நிரம்பியிருக்க, நான் நல்லவ அப்படின்னு நினைக்கும் போதே உனக்கு அழகு கூடிடும். அழகு என்பது உடலில் இல்லை, அவரவர் செய்யும் நற்செயல்கள் தான் உள்ளது. தேங்க்யூ.